மக்களை இந்த வீடியோ நான் உங்கள்கிட்ட என்ன ஷேர் பண்ணிக்க போகிறேன்னா, மிக முக்கியமான சில செய்திகளை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். விஜய் அண்ணா பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ வெளியிட்டார். அதாவது பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு தமிழகத்தில் பாதுகாப்பு இல்லைங்க அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ வெளியிட்டார். இதற்கு விஜய் அண்ணாவை எதிர்த்து சில 2 வாதங்கள் முன்வைக்கிறாங்க. ஒன்று என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையா, போய் மணிப்பூரில் போய் உன் பொண்டாட்டி பிள்ளையை கொண்டே விடு, அப்போ தெரியும் பெண்கள் பாதுகாப்பு என்னன்னு சொல்லி ஒரு மிக முக்கியமான பெண்மணி ஷர்மிளான்னு சொல்லி அவங்க போட்ட அந்த ட்வீட்டை கூட நான் சைடில் போடுறேன். இவங்க குற்றச்சாட்டு முன் வச்சுருக்காங்க. அப்போ விஜய் என்ன பார்த்தீங்கன்னா அரசியலுக்காண்டி பெண்களுக்கு தமிழகத்தில் பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற பொய்யை பரப்புறாரா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இதெல்லாம் எடுத்து பாருங்கள். இந்த வீடியோவில் நான் சில தகவல்களை எடுத்து வந்து வச்சுருக்கேன். அப்புறம் பேசுங்க, பெண்களுக்கு தமிழகத்தில் பாதுகாப்பு இருக்கா பாதுகாப்பு இல்லையா அப்படிங்கிற முதல் டம் சில பதிலடிகளை இந்த வீடியோவில் கொடுக்குறேன். இப்போ விஜய் அண்ணா சொல்கிறது எவ்வளோ உண்மை, எவ்வளவு உன்னதமானது, எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கிற பல தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் பெண்களுக்கு தமிழகத்தில் பாதுகாப்பு இருக்கா இல்லையாங்கிறத நீங்கள் விமர்சித்து பல வீடியோக்களை பண்ணுங்கள், பல செய்திகளை கொடுங்க. இது ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, அப்படி சரிப்பா நீ சொல்கிறபடி பாதுகாப்பு இல்லைன்னு நம்ம வச்சுக்கிட்டா கூட அதை விஜய் கேட்கலாமா? சினிமாவில் பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் எவ்வளவு மிக முக்கியமாக எவ்வளவு கேவலமாக நடிச்சிருக்காரு இவர் வந்துட்டு பெண்கள் பாதுகாப்பை பற்றி பேசுகிறக்குன்னு சொல்லி சில விமர்சனங்கள்லாம் நான் பார்த்தேன். ஸோ திரைப்படத்தில் விஜய் அண்ணா பண்ணதை வச்சு இங்கே பார்த்தீங்கன்னா விஜய் அண்ணா வந்து கேரக்டர் அசாசினேஷன் சொல்கிறாங்கல்ல, அது அடிப்படையில் நீலாம் வந்து கேட்குறியாடாத அப்படிங்கிற ஒரு தோரணையில் பேசுகிறாங்க. இந்த 2 விமர்சனங்களுக்கு தாவேகா சார்பாக நான் மிக முக்கியமான தரவுகள் அடிப்படையில் பதிலடி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோட நோக்கம். ஒன்பே ஒன்றா தெளிவாளமாக பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, பெண்களுக்கு எதிரான குற்றம் அப்படிங்கிறத தாண்டி குழந்தைகளுக்கு எதிரான குற்றம். பெண்களுக்கு எதிரான குற்றத்திலே ரொம்ப மோசமானது பெண் குழந்தைகளுக்கு எதிரான குற்றம், சின்ன சின்ன பிஞ்சு குழந்தைகளுக்கு எதிரான குற்றம். அந்த குற்றத்தில் தமிழ்நாடு காவல்துறையோட செயல்பாடு எவ்வளவு மோசமாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு இந்த சைடில் போடுறோம் பார்த்தீங்களா, இந்த செய்தி பெரிய உதாரணம். இந்த செய்தியோட சாராம்சம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு வருது. அந்த வழக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு போக்சோ குற்றவாளி வந்து விடுதலை செய்யப்படுறாரு. அந்த வழக்கு பார்த்தீங்கன்னா வேறு சில நபர்கள் மூலமாக மேல்முறையீடு செய்யப்படுது. அந்த மேல்முறையீடு பார்த்தீங்கன்னா நீதிபதி அந்த வழக்கத்தனையுமே பார்த்துட்டு, எப்பா இந்த வழக்கில் போய் இந்த ஆளை எப்படிங்க வெளியே விட்டீங்க, இந்த போக்சோ குற்றவாளியை, காவல்துறை நீ என்ன பண்ணிட்டு இருக்க, நான் அரசோட தலைமை வழக்கறிஞருக்கு ஒரு கடிதம் எழுதுறேன், ஒரு அறிவுறுத்தல் கொடுக்குறேன், போக்சோ குற்றங்களை இவ்வளவு அலட்சியமாக காவல்துறை கையாளுதா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டு ஒரு கடிதம் எழுத சொல்லியிருக்காரு. யாரு? நீதிபதி. இவ்வளவு மோசமாக இருக்கு, இந்த ஆளை வெளியே விட்டுருக்க, இந்த வழக்கை மேலமை நீதிமன்ற கவனத்துக்கு வேற ஒரு நபர்கள் கொண்டு வந்திருக்காங்க, அரசு தரப்பு கொண்டு வரல, காவல்துறை கொண்டு வரல, என்னையா வேலை பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி தலைமை அரசு வழக்கறிஞருக்கு நீதிபதி சொல்லியிருக்கார். அந்த தலைமை அரசு வழக்கறிஞர் ஜின்னா என்ன பண்ணியிருக்காருன்னா, காவல்துறையோட உயரதிகாரியாக இருக்கக்கூடிய டிஜிபிக்கு கடிதம் எழுத சொல்லியிருக்கார். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கடிதம் இருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த கடிதத்தை நீதிபதி சொன்னதுனால அரசோட தலைமை வழக்கறிஞர் ஜின்னா அவர்கள் காவல்துறை தலைவராக இருக்கக்கூடிய டிஜிபிக்கு ஒரு கடிதம் எழுதுறார். ஸோ காவல்துறை பார்த்தீங்கன்னா போக்சோ குற்றங்களை அலட்சியமாக கையாளுது, சட்ட உதவிகள் வேணும்னா எங்களை நாடுங்க, நாங்கள் சில தரவுகள் சொல்கிறோம், போக்சோ குற்றங்களில் குற்றவாளிகள் விடுதலை செய்யப்படுறது ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குது, நீதிமன்றத்தில் எங்கள் மானம் போகுது, காவல்துறை என்ன செய்யணுமோ அதை செய்யுங்கன்னு சொல்லி இந்த கடித பரிமாற்றம் இன்றைய தினம் நடந்திருக்கு. இதோட ஆதாரங்கள், இதோட தரவுகள் இந்த இருக்குது. போக்சோ குற்றவாளிகளை காவல்துறை எப்படி கையாளுது அப்படிங்கிறதுக்கு இது பிரதானமான உதாரணம். சார் இங்கே ஸ்டாலினை வந்து இந்த குற்றம் ஏன் நடந்துச்சு, இதை ஏன் அவர் தடுக்கலை நான் கேட்கல, நடந்துருச்சு, அந்த குற்றவாளியை சரியாக தண்டனை பெற்று தரீங்களா அப்படிங்கிற பிரதானமான கேள்வி தான் கேட்குறேன். இதோட தொடர்ச்சியான 2வது கேள்வியை நான் இங்கே கேட்குறேன். இந்த கேள்விக்கு திமுக கிட்ட பதில் இருக்கா அப்படிங்கிறது என்னோட பிரதானமான கேள்வி. 2005லேருந்து 2022 வரைக்கும் இந்த செய்தி வந்த பிறகு நம்ம இதெல்லாம் தேடுறோம். அப்போ வேறு சில போக்சோ வழக்குகள்லாம் என்ன ஆச்சு, வேறு சில வழக்குகள்லாம் எப்படி கையாளுறாங்க அப்படிங்கிற கேள்விகள் இருக்கும்போது இது அத்தனையுமே தேடுறோம். இதில் பார்த்தீங்கன்னா மூத்தவர் பெரியவர் பார்த்தீங்கன்னா தமிழக அரசியல் களத்தில் ராமதாஸ் அவர்கள் இதை பற்றி ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கார். இதை பற்றிலாம் நம்ம தேடும் போது தான் அந்த அறிக்கையை நம்ம கண்ணுக்கு தெரியுது. அந்த அறிக்கையில் சொல்லப்பட்ட சில விஷயங்களையும் நம்ம தேடுதல் 2யுமே ஒருங்கிணைத்து பார்த்தா தமிழகத்தில் போக்சோ நிலையை காவல்துறை எப்படி கையாளுது அப்படிங்கிற அந்த மிக முக்கியமான தரவுகள் நம்ம முன்னாடி இருக்கும். அதெல்லாம் பார்த்துட்டு சொல்லுங்க, விஜய் அண்ணா குறை சொன்னது உண்மையா பொய்யா அப்படிங்கிறது தான் நம்ம இங்கே கேட்க விரும்புகிறோம். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப முன்னாடிலாம் போல 2005 2022 போக்சோ வழக்குகள் எவ்வளவு பதிவு செய்யப்பட்டிருக்குன்னா 21,672 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஒரு குழந்தைக்கு நடந்த அத்துமீறல் ரொம்ப தப்புன்னு சொல்கிறோம், அது சம்பந்தப்பட்ட 21,672 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்போ அந்த குற்றவாளி என்ன பண்ணணும், சரியான தண்டனை வாங்கி கொடுக்கணும்ல, அது இங்கே நடக்கலை அப்படிங்கிறது தான் யதார்த்தம்.
இதில் டெக்னிக்கலாக என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா மிக முக்கியமாக 20,303 வழக்குகள் பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த 21,672 வழக்கு சொல்கிறேன்ல, இதில் பார்த்தீங்கன்னா 30% வழக்குகளில் காவல்துறை கண்டுபிடிச்சவங்க குற்றவாளி கிடையாதுன்னு சொல்லி நீதிமன்றம் விடுதலை பண்ணியிருக்கு. அதோட எண்ணிக்கை எவ்வளோன்னு சொல்லி கேட்டிங்கன்னா 6,110. இந்த குற்றவாளிகள் வந்து குற்றம் செய்யலை, போதிய ஆதாரம் இல்லை அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காண்டி இவங்களாம் இன்னைக்கு வெளியே இருக்காங்க. இதை தாண்டி பார்த்தீங்கன்னா 20,000 வழக்குகள் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 12,170 வழக்குகள் இதை விசாரிக்கிறாங்களா விசாரிக்கலையா அப்படின்னு சொல்லி எதுவுமே தெரியாமல் எந்த இடத்துல இந்த வழக்குகள்லாம் தேங்கி இருக்குங்கிற தரவே இல்லாமல் காவல்துறை டேபிள் முன்னாடி இந்த வழக்குகள் இருக்குது. போக்சோ குற்றங்களை காவல்துறை இப்படித்தான் கையாளுது. இதற்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னா போதுமான நீதிமன்றங்கள் இல்லை அப்படிங்கிறது தான் காரணம். தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்ற உத்தரவு அடிப்படையில் 53 போக்சோ நீதிமன்றங்கள் அமைக்கப்படணும். ஆனால் தமிழகத்தில் எவ்வளோ நீதிமன்றங்கள் இருக்குன்னா 20 நீதிமன்றங்கள் மட்டும்தான் இருக்குது. ஒரு மாவட்டத்தில் 100 போக்சோ வழக்குகள் பதிவு செய்யப்படுதுன்னா அந்த மாவட்டத்துக்கு ஒரு நீதிமன்றம் இருக்கும். ஒரு மாவட்டத்தில் 300க்கும் மேற்பட்ட போக்சோ வழக்குகள் பதிவு செய்யப்படுதுன்னா அந்த மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா 2 நீதிமன்றங்கள் இருக்கணும். ஆனால் 2021 அறிவித்த அந்த போக்சோ நீதிமன்றமும் நடைமுறையில் இல்லை. அதுக்கப்புறம் தொடர்ச்சி அறிவிக்கப்படுற எந்த நீதிமன்றங்களும் பெரும்பான்மையாக பெரிய லெவலில் அமைக்கப்படல. இந்த நீதிமன்றங்களோட பற்றாக்குறை, காவல்துறையோட அலட்சியம், மேல்முறையீடு யாருக்கு போகணும் யாருக்கு போகக்கூடாதுங்கிற அந்த தெளிவற்ற தன்மை, இதெல்லாம் காரணமாக பார்த்தீங்கன்னா அந்த போக்சோ குற்றவாளிகள் குழந்தை மேலே கையை வச்சுட்டு தைரியமாக சந்தோஷமாக வெளியே சுற்றிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறதா யதார்த்தமான உண்மை. குழந்தை மேலே கையை வச்சோம்னா குறிப்பிட்டதில் நம்மளை அரெஸ்ட் பண்ணுவாங்க. அப்புறம் என்ன மஜாவாக கொஞ்ச நாளில் வெளியே வந்துடலாம். ஏன்னா போக்சோ வழக்குகளை தமிழ்நாடு அரசு சரியாக கையாளல அப்படிங்கிற யதார்த்தமான மிக முக்கியமான தரவுகள் இங்கே நம்ம முன்னாடி இருக்குது. நான் தரவுகள் அடிப்படையில் அதை பேசுகிறேன். இது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ்நாட்டோட மிக மூத்த அரசியல்வாதியாக இருக்கக்கூடிய ஐயா ராமதாஸ் அவர்களும் இதை பற்றி பேசியிருக்காரு. எங்கேயோ ஏதோ இருக்கிற ஒரு தகவலை எடுத்து வந்து உங்கள் முன்னாடி நான் பேசலை. இது யதார்த்தமான பின்னணி. இதன் காரணமாக தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றம், குறிப்பாக பார்த்தீங்கன்னா நான் பெண்களை கூட விட்டுறலைங்க, குழந்தைக்கு எதிராக நடக்கிற குற்றத்தை கூட நம்மளால் தடுக்க முடியல அப்படிங்கிற அந்த இயலாத்தன்மையில் தான் நம்ம இருக்கோம் அப்படிங்கிறது தான் அந்த தரவுகள் அத்தனையுமே நமக்கு சுட்டி காட்டுது. இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 2023லேருந்து 2024க்குள்ள பதிவு செய்யப்பட்ட போக்சோ வழக்குகள் எண்ணிக்கை அத்தனையுமே எடுத்து பார்த்தா 52% ஏறி இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி பதிவு செஞ்ச வழக்குகளில் நான் வந்து 2015 to 2022 மட்டும்தான் பேசினேன். அந்த வழக்குகளை போதுமான குற்றவாளிகள் வந்து பெரிய லெவலில் தண்டிக்கப்படாதனால காவல்துறையோட அலட்சிய போக்கு, அரசோட அலட்சிய போக்கு, அரசோட நிர்வாக கோளாறுகள் காரணமாக தண்டிக்கப்படாதனால அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா போக்சோ வழக்குகள் 52% அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தான் பெண்களுக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய யதார்த்தமான நிலை. நான் சொல்றது குழந்தைகளுக்கே இதான் நடந்துகிட்டு இருக்கு. குழந்தை மேல கையை வச்சவன நம்ம சும்மா விட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான வருத்தப்படுற பின்னணி. இப்போ சொல்லுங்க, விஜய் அண்ணா உண்மையை சொன்னாரா பொய் சொன்னாரா? இந்த கேள்விக்கு எதுவும் உங்கள்கிட்ட பதில் இருக்கா? நான் தரவுகள் அடிப்படையில் இந்த வீடியோவில் பேசுகிறேன், சும்மா ஆச்சா போச்சா நான் கத்தலை. இந்த கேள்விக்கு ஒரு திமுக காரன்ற பதில் இருக்கா? அதாவது விஜய் அண்ணா அரசியலுக்கு வந்து ஒரு கருத்தை பதிவு செய்கிறாருன்னா அவர் பொண்டாட்டி அவர் பிள்ளை போய் எதுக்கு மணிப்பூரில் நிற்கணும்? தமிழகத்தில் சரியில்லைன்னு சொல்லி தரவுகள் அடிப்படையில் பேசுகிறோம். இந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு வழி கிடையாது. விஜய் அண்ணாவோட தனிப்பட்ட விமர்சனங்களை செய்யறதுக்கு தான் இந்த திமுகவோட ஹயனாக்கள் தயாராக இருக்காங்க அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. இது ஒன்றா. ரெண்டாவது, விஜய் அண்ணா படத்தில் நடித்த சில கதாபாத்திரங்களை வச்சு விஜய் அண்ணா நீ பேசலாமா சார்? உங்களுக்கு தொழிலுக்கும் அரசியலுக்கும் தனி மனிதருக்குமே வித்தியாசம் தெரியல. ஒரு படத்தில் விஜய் அண்ணா நடித்தார்னா விஜய் நடிக்கலை, விஜய் அண்ணா ஏற்றுக்கிட்டு அந்த கதாபாத்திரம் அப்படி பிஹேவ் பண்ணுது. இயக்குனர் அதை தான் அந்த கதையை அவர்கிட்ட சொல்கிறாரு. ஒவ்வொரு கதையில் இப்போ பிகில் படத்தில் தான் பெண்களுக்கு ஆதரவாக விஜய் அண்ணா நின்னார். அப்போ போன படத்தில் விஜய் அண்ணா மாற்றி நின்னார்னா விஜய் அண்ணா என்ன டெய்லி மாறிக்கிட்டே இருக்காரா? அந்த படத்தில் விஜய் அண்ணாவோட கதாபாத்திரம் இப்படி ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கதாபாத்திரத்தோட பிஹேவியர், அந்த கதாபாத்திரம் போக்கிரியா இருந்தால் அந்த கதாபாத்திரம் அப்படித்தான் இருக்கும். அதைத்தான் விஜய் அண்ணா பிரதிபலிப்பு செஞ்சிருப்பாரு. ஸோ விஜய் அண்ணா முழுக்க பார்த்தீங்கன்னா ரவுடி கதாபாத்திரத்தில் நிறையா படங்களில் நடிக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த கதாபாத்திரம் அப்படித்தான் பிஹேவ் பண்ணும். அதுக்கு விஜய் அண்ணா பிஹேவ் பண்ணுற மாதிரி நம்ம சொல்ல முடியுமா? ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோவில் பேசியிருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இவர் இருக்கார்ல சூர்யா அண்ணா பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் சிகரெட் பிடிக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பாரு. ஆனால் அவர் வந்து இந்த ரோலக்ஸ் கதாபாத்திரத்துக்கு மட்டும் சிகரெட் பிடிச்சாரு. இவ்வளோ தூரம் திரையில் சிகரெட் பிடிக்க மாட்டேன் அப்படிங்கிற நிலைப்பாடில் இருக்கக்கூடிய சூர்யா அப்படிங்கிற அந்த தனிப்பட்ட நபர் ஏன் இந்த படத்தில் மட்டும் சிகரெட் பிடிச்சாரு?
நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த படத்தில் மட்டும் அவர் சிகரெட் பிடிக்கிறதுக்கு என்ன காரணம் இருக்கு? அந்த கதாபாத்திரம், அதாவது ட்ரக் டீலரோட கடவுளாக இருக்கக்கூடிய லாடாக இருக்கக்கூடிய ஒருத்தர் எப்படி பிஹேவ் பண்ணுவாரோ அதை சூர்யானா அந்த படத்தில் பிஹேவ் பண்ணியிருப்பாரு. அதனால சிகரெட் பிடிச்சிருப்பாரு. ஒரு கதாபாத்திரமாகவே மாடி அந்த கதையில் நடித்து அந்த கதை மூலமாக நம்மளை என்ஜாய் பண்ணுறது தான் ஒரு திரைத்துறையில் இருக்கக்கூடிய நடிகரோட உச்சபட்ச வேலை. அந்த வேலையை தான் விஜய் அண்ணா அவரோட படங்களில் நடித்தார், செயல்பட்டார். இந்த படங்களை தவிர்த்துட்டு இத்தனை வருஷம் இன்னைக்கு தான் அரசியலுக்கு வந்திருக்காரு. 50 வருஷமாக விஜய் அண்ணா பார்த்தீங்கன்னா பொது வாழ்க்கையில் தானே இருக்காரு. அந்த பொது வாழ்க்கையில் பெண்களுக்கு எதிராக விஜய் அண்ணா ஒரு குற்றத்தை செஞ்சுட்டாரு, விஜய் அண்ணா அப்படிங்கிற தனிப்பட்ட நபர் ஏதாவது செஞ்சுட்டாருன்னு சொல்லி எடுத்து காமிங்க, அப்போ பேசலாம். பெண்களுக்கு எதிராக விஜய் அண்ணா எதுவுமே பேசக்கூடாது, செய்யக்கூடாதுன்னு. தனிப்பட்ட முறையில் விஜய் அண்ணாட்ட எந்த விதமான தவறும் கிடையாது. அவர் ஏற்றுக்கிட்ட படத்தில் இருக்கக்கூடிய கதாபாத்திரமாக அவர் மாறி நடிக்கிறாரு. அந்த கதாபாத்திரம் அப்படி பிஹேவ் பண்ணுது, அதை நம்ம முன்னாடி காமிக்கிறாங்க. இங்கே நடக்கிற சினாரியோ அவ்வளோதான். இது புரியாமல் பெண்கள் பாதுகாப்பை பற்றி விஜய் அண்ணா பேசுகிறாரு, இது சரியா அது தப்பானா? அவ்வளவு பெண்கள் ஃபாலோவிங் விஜய் அண்ணாக்கு இருக்குது. பெண்களுக்கு எதிரானவரா விஜய் அண்ணா இருந்தார்னா இவ்வளோ பெண்களையும் விஜய் அண்ணா ஃபாலோ பண்ணணும்? இந்த கேள்வியை மனசுக்குள்ளே கேளு. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீ செய்ய மாட்ட. அதை சொல்லிட்டு இந்த வீடியோவை நிறைவு பண்ணிக்கிறேன். தமிழகத்தில் போக்சோ கூட்டங்கள் தடுக்கப்படுற அந்த யதார்த்தமான நிலை தான் தமிழகத்தில் நடக்குது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் ஆவணப்படுத்தியிருப்பேன். இப்போ பேசுங்க, பெண்களுக்கு தமிழகத்தில் சரியான சூழல் இருக்கா, தவறான சூழல் இருக்கா அப்படிங்கிறத இப்போ டிஸ்கஸ் பண்ணுங்கள். ஸோ அதை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து பல்வேறு விஷயங்களை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.